ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரியாஸ் மாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 300 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது முந்திரி கேக் தான். நீங்கள் கப்பில் வேணுனாலும் மெஷர் பண்ணிக்கலாம். நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து போகும். பாருங்கள், 2 மணி நேரம் ஊறி இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்ச மாதிரி இதை வந்து நம்ம தேய்ச்சி கழுவணுன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். பாருங்கள், தண்ணி வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. இதை வந்து 2 முறை இதே மாதிரி நம்ம கழுவி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சியில் வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் நரன்னு இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் இதை மாற்றிக்கலாம். நம்ம இந்த கடாயில் தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதனால தான் நான் இதிலேயே சேர்த்திக்கிறேன். இப்போ சேர்த்திட்டு இந்த ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மிக்ஸை வந்து சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ரொம்ப தண்ணி விட்டோம்னா அது சுண்டி வரக்கு ரொம்ப லேட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம 300 கிராமுக்கு 750 கிராம் சர்க்கரை நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிடணும். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுப்புலேயே வைக்கணும். சர்க்கரையும் இந்த முந்திரி பேஸ்ட்டும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம இதை கிண்டணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா இது சுண்டுமே தவிர இது சரியாக வேகாது. அப்புறம் ரொம்ப நாளைக்கு நம்ம வைக்க முடியாது. இது ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காய் வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் வராத அளவுக்கு நம்ம கிண்டி விடணும். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூளை போட்டுக்கிறேன். சர்க்கரையில் ஒரு 4 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நெய் வந்து இந்த கலவையோடையே நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 300 கிராமுக்கு வந்து 750 கிராம் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இப்போ உங்களுக்கு அவ்வளோ இனிப்பு தேவையில்லைன்னா 300 கிராமுக்கு 600 கிராம் சர்க்கரை சேர்த்துனிங்கன்னா போதும். அதாவது 1க்கு 2 பங்கு சர்க்கரை சேர்த்துனிங்கன்னா போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யெல்லாம் இழுத்து சுருண்டு வருது. இதே மாதிரி நல்லா சுருண்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வர ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கோம். அந்த ட்ரேயில் வந்து உடனே நம்ம இதை செட் பண்ணிடணும். இந்த ட்ரேயில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு ஸ்பூனில் லைட்டாக நெய் தடவிட்டு அதை வந்து இப்படி ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் சீக்கிரமே செஞ்சுருங்க. இது கொஞ்சம் ஆறுறக்குள்ளேயே நம்ம வந்து இதை வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா சரியாக நமக்கு ஷேப் கிடைக்காது. எல்லா பக்கமும் சரிசமமாக இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஆற விட்டுட்டு இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் போட்டுக்கலாம். ஒரு 300 கிராம் முந்திரியில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கம் ஸ்வீட் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் முந்திரி வச்சு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1/4 கிலோ வரைக்கும் ஸ்வீட் கிடைக்கும். இப்போ எல்லாமே நல்லா பீஸ் போட்டாச்சு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, நம்ம சேனலில் வந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க.
இப்போ புதுசா இருக்கிற யூடியூபர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அதனால தான் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். அவ்வளோதாங்க. நம்ம முந்திரி கேக் ரெடி. இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.